Hi to all. ஸோ நான் யுகேந்திரன் பேசுகிறேன் சென்னை பிரான்ச் ப்ராஃபிட் மார்ட் செக்யூரிட்டிலேருந்து. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ட்டோடைய நெஸ்ட் ட்ரேடர் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஜஸ்ட் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ ப்ராஃபிட் மார்ட்டோட வெப்சைட் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ராஃபிட் மார்ட் வெப்சைட் போயிட்டு மேலே டாப் அண்ட் சைடில் வந்து டவுன்லோட்ஸ் இருக்குங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். டவுன்லோட்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நெஸ்ட் ட்ரேடர் செட்டப். ஸோ நெஸ்ட் ட்ரேடர் செட்டப் வந்து 32 பிட் ஆர் 64 பிட் ரெண்டு இருக்கும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிஸ்டம் எந்த ஆப்ரேட்டிங்கில் ரன் ஆகுங்கிறதுக்கு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னுடைய சிஸ்டம் நான் யூஸ் பண்ணுற சிஸ்டம் வந்து அபவுட் மை பிசியில் இருக்கும். ஸோ என்னுடைய சிஸ்டம் வந்து 34 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து 64 பிட் 64 பிட் தான் நான் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணேன்னா டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி ப்ராசஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணாவே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நெஸ்ட் ட்ரேடர் 3.18.2 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அது நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டால் அவ்வளோதான். ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம நெக்ஸ்ட்னு கொடுக்க வேண்டியதுதான். ஃபினிஷ் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் மார்ட்டோடைய அந்த சாஃப்ட்வேருடைய ஐக்கான் வந்து டெஸ்க்டாப்பில் லான்ச் ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் எஸ்எம்எஸ் வந்திருக்கும், இமெயில் வந்திருக்கும், உங்களுடைய கிளைண்ட் கோடை பற்றியும் உங்களுடைய ட்ரேடிங் பாஸ்வேர்டு அண்ட் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் லாகின் பண்ணுற யூசர் இதில் கிளைண்ட் கோடை நம்ம டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு நீங்கள் இதில் அப்ளை பண்ண உடனே யூ நீட் டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு சொல்லும். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு லாகின் பாஸ்வேர்டும் மாற்றணும், ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் மாற்றணும். ஸோ அதே மாதிரி லாகின் பாஸ்வேர்டு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆத்தென்டிகேஷன் கொஸ்டின் ஆன்சர் மொத்தம் ஒரு 5 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சேம் ஆன்சராகவே நீங்கள் போட்டு வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு செக்யூர் இமேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. எப்பொழுதுமே அதை லாகின் பண்ணும்போது அந்த இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை அக்சஸ் பண்ண முடியும். இது எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர்க்காக மட்டும் இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ நான் என்னுடைய கிளைண்ட் கோடு நான் போடுறேன். கிளைண்ட் கோடு நான் நான் டைப் பண்ணிவிட்டு கோ கொடுத்தேன் அப்படின்னா அல்டிமேட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ என்னுடைய பாஸ்வேர்டு நான் ஆல்ரெடி ரீசெட் பண்ணி வச்சதுனால எனக்கு டிஃபால்ட்டாகவே அந்த இமேஜ் வந்துடும் கிளிக் ஆகி. ஸோ நான் இப்போ என்னுடைய பாஸ்வேர்டை நல்லா இங்கே லாகின் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் 5 கொஸ்டின், ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஒரே ஆன்சர் போட்டிருக்கேன். ஸோ அது உங்கள் விருப்பம், நீங்கள் போடுறதும் இல்லை நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆன்சர் கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் நீங்கள் போடுறதும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் அது கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். ஏன்னா சம்டைம் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் டிஃபால்ட்டாகவே போகும், மற்றதெல்லாம் ஸ்மாலாக போகும். அது மட்டும் கேப்ஸாக ஸ்மாலான ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் நம்ம டவுன்லோடு பண்ணிவிட்டு லாகின் பண்ணும்போது ஒரு 1 or 2 minutes டைம் ஆகும். ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட எல்லா ஸ்கிரிப்ட்டுமே டவுன்லோட் ஆகும். ஸோ என்னுடைய அக்கௌண்ட் என்னென்ன செக்மெண்ட் ஆக்டிவாக இருக்குங்கிறத நான் இங்கே பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ F1 ஆக்டிவாக இருக்குது, கரன்சி செக்மெண்ட் ஆக்டிவாக இருக்குது, NSE கேஷ் ஆக்டிவாக இருக்குது, M6 செக்மெண்ட் ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட் எல்லாமே நான் ட்ரேட் பண்ணலாம். இங்கே ஒவ்வொரு ஸ்கிரிப்டாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ NFO ஸ்கிரிப்ட் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது அதுதான், இங்கே மேலே இருக்கிறது அதுதான். ஸோ அது வந்து இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ 0 காமிச்சிட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் ஸ்லோவாக ஃபஸ்ட்டு டைம் லாகின் பண்ணும்போது மட்டும் ஒரு 1 or 2 minutes டைம் ஆகும். செகண்ட் டைம் லாகின் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆனால் கூட நம்மளுடைய லாகின் க்ளோஸ் ஆகாது. ஜஸ்ட்டு ரீகனெக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த விண்டோ தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நம்ம மார்க்கெட் வாட்ச்க்கான குரூப் நேம்,
ஸோ நமக்கு என்ன குரூப் நேம் நமக்கு பிடிச்ச நேம் இதில் நம்ம போட்டிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ப்ராஃபிட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன், ஆட் நியூ. ஸோ இந்த குரூப்பில் என்னென்ன ஸ்கிரிப்ட் ஸோ எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்தந்த ஸ்கிரிப்டை மட்டும் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஆட் கொடுக்கலாம். இல்லைனா உங்களுடைய கீபேடில் வந்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணாவும் அந்த ஸ்கிரிப்ட் கீழே ஆட் ஆகி வந்துடும். ஸோ நான் 2 ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் குரூப் கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து சேவ் ஆல் குரூப்ஸ்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணணும். ஜஸ்ட் குரூப்போட நேம் மட்டும் இங்கே போட்டுட்டு ஒரு 1 ஸ்கிரிப்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணணும். சேவ் குரூப் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ மார்க்கெட் வாட்ச், ஸோ அதில் மார்க்கெட் வாட்ச் பர்ஃபெக்ட் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்னால் மார்க்கெட் வாட்ச் பார்க்க முடியும். ஸோ இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கிற மார்க்கெட் வாட்ச். ஸோ இதில் வந்து எனக்கு தேவையான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆவரேஜ் ரேட் ப்ரைஸு, பை குவான்டிட்டி, ஆஸ் குவான்டிட்டி, பிட் குவான்டிட்டி, எல்டிபி எல்லாமே இருக்கும். இதில் எனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நான் அசைன் பண்ணிக்கிறதுக்கு இங்கே மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரீபொசிஷன் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஸ்கிரிப்டெல்லாம் நான் இங்கே எனக்கு தேவையில்லாதெல்லாம் நான் இங்கே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இதை வந்து இதெல்லாமே நான் இதை செலக்ட் பண்ணி அப்படியே மவுஸ் வச்சு நான் அப்படியே செலக்ட் பண்ணி நான் இந்த பக்கம் அனுப்பிச்சி விட்றேன். டபுள் கிளிக் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு அந்த பக்கம் போயிடும். ஸோ எனக்கு இது தேவையில்லை, எக்ஸ்டென்ஸ் தேவையில்லை. ஸோ இது நான் எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி நான் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன்னா எனக்கு விண்டோஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப கிளியர் பிக்சர் காமிச்சிடும். ஃபிட் டு விண்டோ அப்படின்னா எனக்கு இந்த விண்டோ ஃபுல்லாக கவர் ஆகிடும், என்னோடய ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இல்லை ஃபிட் டு டேட்டான்னு கொடுத்தா கூட என்னோடய டேட்டாஸ் மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் அதை வந்து அசைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபர்தராக நான் ஸ்கிரிப்ட் இந்த மார்க்கெட் வாட்சில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக ப்ராஃபிட் மார்க்கெட் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேரில் டிஃபால்ட்டாக குரூப் எதுவும் இருக்காது, நம்ம தான் குரூப் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக எதுவும் போர்ட்ஃபோலியோ இருக்காது. ஸோ இங்கே போயிட்டு என்ன வேணும், என்ன செக்மெண்ட் வேணும், எக்ஸாம்பிள் எனக்கு என்எஸ்சி வேணும் அப்படின்னா என்எஸ்சி நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்எஸ்சியோட ஸ்கிரிப்ட் இங்கே நான் டைப் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஸ்கிரிப்ட் நேம் எனக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் SBIN அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அல்டிமேட்டாக SBIN இங்கே வந்துடும். எனக்கு ஸ்கிரிப்ட் நேம் தெரியாது அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு நம்ம டைப் பண்ண வேண்டியதான். HDFC அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஸோ HDFC பேங்க் லிமிட்டடாக ஓகே, நம்ம ஏரோ மார்க் யூஸ் பண்ணி இதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ HDFC பேங்க் லிமிட்டட்னா செலக்ட் பண்ணி என்ட்ருன்னு கொடுத்தா என்னோடய HDFC பேங்க் இங்கே கீழே ஆட் ஆகிடும். ஸோ என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அது நம்ம மேலே போயிட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம தெரியாமல் இந்த ஸ்கிரிப்ட் பாரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா அது வந்துடும். ஸோ சர்ச் பார் வந்து நமக்கு இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா திரும்ப அந்த சர்ச் பாரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பாரை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய சாஃப்ட்வேர் இந்த விண்டோவில் இண்டெக்ஸ் வியூ தெரியல அப்படின்னா கண்ட்ரோல் ஐ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வியூ வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கண்ட்ரோல் ஐ அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அல்டிமேட்டாக இந்த இண்டெக்ஸ் வியூ கிடச்சிடும். இதில் எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கினா கூட என்னோடய சைஸ் இவ்வளோ பெருசு எனக்கு வேணாம் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா கூட இது ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி சின்னதாக ஆகிடும். ஸோ இதை நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எனக்கு வேணாம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்தராக இதை நான் போய்ட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணால் போயிடும். திரும்ப நான் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்தா வந்துடும். இதில் எனக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணணும், சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இல்லாமல் வேறு ஏதாவது ஆட் பண்ணால் கூட நீங்கள் மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஸோ இண்டெக்ஸ் டைலாக் பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எது வேணுமோ எக்ஸாம்பிள் இப்போ நான் நிஃப்டி 500 எனக்கு வேணும் அப்படின்னா நான் நிஃப்டி 500 மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு டைலாக் பார் கொடுத்தேன்னா எனக்கு அல்டிமேட்டாக அங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு வேணுங்கிறத நம்ம அங்கே ஆட் பண்ணிக்கலாம்.
என்எஸ்சி மட்டும் இல்லாமல் எல்லா செக்மெண்ட்டுமே நம்மளது கம்பைன்டு மார்ஜின் ஒரே அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே இப்போ நான் எம்சிஎக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் எம்சிஎக்ஸ் இங்கே நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபீச் கவுண்டில் போயிட்டு ஸோ காப்பர். ஸோ நமக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தா போதும். நமக்கு இந்த ஸ்பேஸ் வேணும், ஈக்குவடி தனியாக கமோடிட்டி தனியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஸ்பேஸ் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட கீபோர்டில் வந்து டெலிட் கீக்கு மேலே இன்சர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த கேப் வந்துடும் உங்களுக்கு. ஸோ எனக்கு என்ன செக்மெண்ட் வைஸ் நான் தனியாக பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம அதை இன்சர்ட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரிமூவ் பண்ணணும்னா செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன். ஸோ இதில் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது எப்படி பை பண்ணுறது. ஸோ இப்போ நான் க்ரூட் ஆயிலில் வந்து பை பண்ணணும் இல்லை நிஃப்டி பை பண்ணணும் அப்படின்னா ரெண்டே விஷயந்தான். ஃபியூச்சர் செக்மெண்ட் எம்சிஎக்ஸ் ஃபியூச்சராக இருந்தாலும் என்எஸ்சி ஃபியூச்சராக இருந்தாலும் நம்ம பை பண்ணுறச்ச F1 ப்ரெஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் F1. நான் நார்மலாக உங்கள் கீபோர்டில் F1 தனியாக இருந்ததுன்னா F1 நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுற கஸ்டமராக இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் F1 நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ F1 யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து குவான்டிட்டி காமிக்குது. ஸோ என்ன ப்ரைஸ் நான் டேப் கீ கொடுத்து மூவ் பண்ணுறேன் இந்த பக்கம். ஸோ என்ன ப்ரைஸ் எனக்கு வேணுமோ அந்த ப்ரைஸ் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் டைப் அப்படிங்கிறத நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. லிமிட் ப்ரைஸில் இருக்குதுன்னா நம்ம என்ன ப்ரைஸ் விருப்பப்பட்டு போடணுமோ அதுக்கு ஆர்டர் டைப் வந்து லிமிட்டில் தான் இருக்கணும். ஸோ நான் லிமிட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற ப்ரைஸ்க்கு அது மார்க்கெட் ரேட் வந்தபோது பை ஆகும். இப்போ மார்க்கெட் அப்படின்னா இங்கே மார்க்கெட் நான் செலக்ட் பண்ணேன்னா அல்டிமேட்டாக இங்கே ப்ரைஸ் எதுவுமே இருக்காது, 0 காமிக்கும். நான் ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா மார்க்கெட் ரேட்டில் பை ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து லிமிட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் ப்ரைஸ் போடுறேன். இப்போ வந்து 15,700 இருக்குது நிஃப்டி ஃபியூச்சர். நான் வந்து 15,650 வந்தால் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கோட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் டைப் என்ஆர்எம்எல் அப்படிங்கிறது கேரி ஃபார்வர்டு. இதில் இன்ட்ராடே கூட நம்ம பண்ணலாம். என்ஆர்எம்எல் அப்படின்னா ஃபுல் மார்ஜின் நமக்கு தேவைப்படும். எம்ஐஎஸ் அப்படிங்கிறது பியூர் இன்ட்ராடே. நீங்கள் எம்ஐஎஸில் ப்ராடக்ட் டைப் செலக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்கன்னா இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் எம்ஐஎஸில் பை பண்ணிங்கன்னா 320க்கு உங்களுடைய பொசிஷன் ஸ்கொயர் அப் ஆகிடும். இல்லை நான் எம்ஐஎஸில் ஃபஸ்ட்டு பை பண்ணிவிட்டு நான் அதை என்ஆர்எம்எல் மாற்ற முடியுமா? தாராளமாக மாற்றலாம். ஸோ பொசிஷன் கன்வர்ஷன் இருக்குது. F8 ட்ரேட் புக்கில் போயிட்டு உங்களுடைய பொசிஷனை நீங்களே என்ஆர்எம்எலுக்கு மாற்றிக்கலாம். எம்ஐஎஸில் நம்ம பண்ணும்போது இன்ட்ராடே எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா நமக்கு அது கிடைக்கும். ஸோ இன்ட்ராடே பண்ணும்போது ப்ராடக்ட் டைப் எம்ஐஎஸ் யூஸ் பண்ணுங்கள். கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் டைப் என்ஆர்எம்எல் யூஸ் பண்ணுங்கள். இந்த எம்ஐஎஸ் என்ஆர்எம்எல்ங்கிறது ஒன்லி ஃபார் என்எஸ்சி ஃபியூச்சர் அண்ட் எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர் அப்புறம் என்எஸ்சி ஆப்ஷன் செக்மெண்ட் இதுக்கு தான் வரும். கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரையும் என்ஆர்எம்எல் ஒர்க் அவுட் ஆகும். ப்ராடக்ட் டைப் என்ஆர்எம்எல் ஒர்க் அவுட் ஆகாது. எம்ஐஎஸ் அண்ட் சிஎன்சி மட்டும் தான் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நான் போய்ட்டு நிஃப்டி பை பண்ணுறேன் ஒரு லாட் அப்படின்னா F1 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும். வேணும் அப்படின்னா நான் ஏரோ மார்க்கை யூஸ் பண்ணி குவான்டிட்டி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ரேட்டு வேணும்னா இந்த ரேட்லேருந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி கூட நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டைப் எம்ஐஎஸ் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு நாளைக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் ஆர்டர் போடும்போது என்னுடைய ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இது கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே. ஸோ ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நான் போடாமல் என்னால் ஆர்டர் போட முடியாது. ஃபஸ்ட்டு டே ஆர்டர். ஸோ ஆர்டர் நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. நான் இப்போ மார்க்கெட் இல்லை அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆர்டரோட ஸ்டேட்டஸ் நான் பார்க்குறது வந்து F3ல் போய் பார்க்கலாம். ஸோ F3ல் நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆர்டர் வந்து இருக்கும். ஸோ டிஸ்பிளே ஆல் ஆர்டர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஆர்டருமே வந்துடும். ஸோ நான் காலையில் ஒரு ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஆர்டர் இருக்குது. ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பிளாக். ஏன்னா இப்போ டைமில் மார்க்கெட் இப்போ ரன் ஆகாதனால அல்டிமேட்டாக உங்களுக்கு ஆர்டர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இது வந்து F3ல் பார்க்கலாம். ஸோ F1 பை F2 வந்து செல் பண்ணுறதுக்கு F3 வந்து ஆர்டர் புக்.
ஸோ இப்போ நம்ம பை பண்ணுற மாதிரியே தான் செல் பண்ணுறதும் லிமிட்டில் வச்சு நமக்கு எந்த ரேட்டு விருப்பப்படுறோமோ அந்த ரேட் எங்கே இப்போ நான் இந்த ரேட்டில் வாங்கிட்டேன் அப்படின்னா 15,800 செல் ஆர்டர் போட்டு விருப்பப்பட்டேன்னா 15,800 நான் போட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இந்த ரேட்டு வந்த உடனே என்னுடைய ஆர்டர் எக்ஸிக்யூஷன் ஆகிடும். இதுதான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பை அண்ட் செல். எனக்கு இதில் இப்போ ஃபியூச்சரில் நம்ம பார்த்துட்டோம், ஒரு ஆர்டர் போட்டு பார்த்துட்டோம். ஸோ அதில் வந்து ஒன்று இன்ட்ராடேயில் வந்து யூஸ் பண்ணணும்னா எம்ஐஎஸ், கேரி ஃபார்வர்டுனா என்ஆர்எம்எல், ப்ராடக்ட் டைப். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. குவான்டிட்டி ப்ரைஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. மற்ற எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கும். இப்போ அதே மாதிரி எம்செட் செக்மெண்ட்டும் என்ஆர்எம்எல், எம்ஐஎஸ் ரெண்டு மட்டும்தான். அதுவே நம்ம கேஷ் செக்மெண்ட், ஈக்விட்டி செக்மெண்ட்டில் பண்ணும்போது F1 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிஎன்சின்னு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் டைப்பு சிஎன்சி எம்ஐஎஸ். ஸோ சிஎன்சி அப்படின்னா கேஷ் அண்ட் கேரி. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு 2 times அதில் லிமிட் போகும். ஸோ நம்மக்கிட்ட T+4 days நம்ம ப்ராஃபிட் மார்ட்டில் லிமிட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ T+4 days நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட 1 lakh இருந்ததுன்னா up to 2 lakh வரையும் நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம். அது சிஎன்சி ப்ராடக்ட் டைப். இன்ட்ராடே அப்படிங்கிறது எம்ஐஎஸ்ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற மார்ஜினுக்கு இன்ட்ராடே லிமிட் போகும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ராடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஒன்று சிஎன்சி இல்லை எம்ஐஎஸ், இது ரெண்டு தான் யூஸ் பண்ணணும். இங்கேயும் இதே சேம் கான்செப்ட் தான். நமக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ 50 25 நமக்கு என்ன வேணுமோ இங்கே டைப் பண்ண வேண்டியதான். ஸோ நமக்கு என்ன ப்ரைஸில் நமக்கு வேணுமோ, இப்போ 439.65 இருக்கா, நமக்கு வந்து 435 வேணும் அப்படின்னா போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆர்டர் அங்கே அப்ளை ஆகிடும். ஸோ வந்துருச்சுங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கோம், அதே மாதிரி ஆகிடும். இது இன்கேஸ் நம்ம ஆர்டர் பெண்டிங்னா மேலே காமிக்கும். ஸோ இந்த பேஜஸ் வந்து பெண்டிங்கில் உள்ள ஆர்டர் மட்டும் காமிக்கிறது. இங்கே கீழே டவுன் த லைனில் வந்து கம்ப்ளீட் ஆர்டர், ரிஜெக்ஷன் ஆர்டர், கேன்சல் ஆர்டர் எல்லாமே இங்கே காமிக்கும் ஸ்டேட்டஸ். ஆர்டர் தெரியல அப்படின்னா டிஸ்பிளே ஆல் ஆர்டர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக எல்லா ஆர்டரும் வந்துடும். ஸோ இதுதான் பை பண்ணுறது, சேல் பண்ணுறது. ஸ்டாப் லாஸ் போடுறது எப்படின்னா, இப்போ சே எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து நிஃப்டி வந்து இப்போ நான் வந்து 15,715 நான் வாங்கிட்டேன். ஸோ நான் 100 பாயிண்ட் மேலே போனால் செல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன். இன்கேஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கீழே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்துச்சு, அப்போ நான் ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா, ஸோ நம்ம பொசிஷன் வாங்கி வச்சுருக்கிறோம், அதுக்கு ஸ்டாப் லாஸ் போடணும்னா செல்லிங் ஸ்டாப் லாஸ் போடணும். அது வந்து F2. ஸோ F2ல போயிட்டு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கிளைண்ட் யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் ஃபங்க்ஷன் F1, ஃபங்க்ஷன் F2 போடணும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷன் F1, ஃபங்க்ஷன் F2 போடுறதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் மவுஸ் வச்சு ரைட் கிளிக் கூட பண்ணால் பை ஆர்டர், செல் ஆர்டர் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே கூட செலக்ட் பண்ணால் செல் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பையிங் பொசிஷனுக்கு ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷன் வேணாம், SLM எப்போதுமே யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்னுடைய ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட் அப்படின்னா நான் 15,675 இல்லை 670 நான் வச்சுக்கிறேன். ஸோ அல்டிமேட்டாக இந்த ரேட் வந்ததுன்னா, இந்த ரேட்டுக்கு கீழே ட்ரேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா என்னுடைய பொசிஷன் கவர் ஆகிடும், என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் போடுறது சிம்பிள். பை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு செல்லிங் ஸ்டாப் லாஸ் போடணும், செல் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு பையிங் ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ இப்போ இருக்கிற பொசிஷன் நான் இப்போ 15,715க்கு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ஒரு 35 to 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போதும் அப்படின்னா SLM போட்டுட்டு நம்ம அல்டிமேட்டாக இதை நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்டரு ஸ்டாப் லாஸ் உட்காந்துரும். ஸோ டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் அட் அ டைமில் போட முடியுமா அப்படின்னா போட முடியும். பட் அதுக்கான மார்ஜின் இருந்தால் மட்டும்தான் உங்களால் போட முடியும். மார்ஜின் கம்மியாக இருந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட முடியாது. ஸோ அதனால் மார்ஜின் இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைனா நீங்கள் பொசிஷன் ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுட்டு மார்ஜின் இல்லாத பட்சத்தில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான் ப்ராசஸ். ஸோ ஒன்று நம்ம லிமிட்டில் போடலாம், பை பண்ணுறச்ச நமக்கு பை பண்ணுறதுக்கு லிமிட்டில் போட்டு பை பண்ணலாம், இல்லைனா நம்ம மார்க்கெட்டில் போட்டு என்ன ரேட் வேணுமோ மார்க்கெட்டில் பை பண்ணலாம். அதே மாதிரி செல் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். ஸ்டாப் லாஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் நான் சொன்ன மாதிரி பை பண்ணியிருக்கிற பொசிஷனுக்கு செல்லிங் ஸ்டாப் லாஸ் போடணும். அப்போ நம்ம வந்து இங்கே SLM ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக போடலாம்.
ஸோ F1 by F2 செல், F3 வந்து ஆர்டர் புக்ஸ் பார்க்குறது. இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டோடைய டெப்த், இன்னையோட மூவ்மெண்ட் ஃபுல் மூவ்மெண்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் டெப்த்து. ஸோ மார்க்கெட் டெப்த்துக்கு வந்து F6. ஸோ F6 கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னையோட ஓப்பன் ப்ரைஸு, ஹை ப்ரைஸ், லோ, இன்னையோட க்ளோசிங் ப்ரைஸு, அந்த ஸ்கிரிப்டோடைய 52 வீக் ஹை, 52 வீக் லோ, இது எல்லாமே உங்களுக்கு இதில் பார்க்கலாம். ஸோ டாப் பையர்ஸ் இருக்காங்க, டாப் செல்லர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி நடந்திருக்கு, எவ்வளோ வேல்யூ நடந்திருக்கு, ஆவரேஜ் ட்ரேட் ப்ரைஸ் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டோடைய இன்னையோடைய டெப்த்து ஃபுல்லாகவே நம்ம F6ல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் F8 அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரேட் புக். இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ நம்ம MISல வாங்கின பொசிஷனை NRMLக்கு மாற்றணும், இல்லை நம்ம ஃபஸ்ட்டு கேரி ஃபார்வர்ட் நினச்சிருப்போம், பட் இல்லை எனக்கு வேணாம் அதை க்ளோஸ் பண்ணலாம்னா நீங்கள் NRMLே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை பொசிஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பொசிஷன் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி நீங்கள் பொசிஷன் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், NRML to MIS, MIS to NRML. ஸோ F8 ட்ரேட் புக்கு. அதே மாதிரி F11ங்கிறது நெட் பொசிஷன், நம்மளுடைய பொசிஷன் என்ன இருக்குது. ஸோ நம்மளுடைய பொசிஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு F11. ஸோ முடிஞ்சளவுக்கு பை குவான்டிட்டி, பை வேல்யூ, செல் குவான்டிட்டி, நெட் வேல்யூ, என்ன MTM அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓவரால் பொசிஷன் தான் டிக் ஆகிருக்கணும். இங்கே எனேபிள் பட்டன் கொடுத்துருங்க, அது டிக் ஆகிருக்கணும். கேட் பொசிஷனை கொடுத்தா உங்களுக்கு அட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன மூவ்மெண்ட் அப்படிங்கிறத மார்க் டு மார்க் நம்ம பார்க்கலாம். இங்கே ஈவன் நம்மக்கிட்ட இருக்கிற நெட் பொசிஷன், இங்கே இருக்கிற நெட் பொசிஷன், இந்த இடத்துல நெட் பொசிஷன் காமிக்கும். இதை நம்ம செலக்ட் பண்ணி கூட இங்கே ஸ்கொயராக கொடுத்துக்கலாம். மார்க்கெட் ரேட்டில் நம்ம பொசிஷன் கவர் ஆகிடும். இப்போ நம்ம பர்டிகுலர் ஸ்கிரிப்டோடைய இன்ட்ராடே சார்ட் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இன்ட்ராடே சார்ட் வந்து ஷிஃப்ட் P. ஸோ ஷிஃப்ட் P கொடுத்தோம் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் P ஷிஃப்ட் P பஞ்சா, P ஃபார் பஞ்சா. ஸோ நம்ம ஷிஃப்ட் P கொடுத்தோம்னா இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் ஆகும். இந்த சார்ட்டை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி விண்டோ வந்துடும். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்பட்ட சைஸில் இந்த சார்ட் வந்துடும். இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 24-25 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டைம் மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்வல் டைம் இருக்குது. ஸோ 5 minutes, 30 minutes அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டடி லைன் வந்து நம்ம தேவையான ஸ்டடி லைன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டைல் வந்து கேண்டில், ஸ்டாண்டர்ட் லைன் எல்லாமே வரும். ஸோ இதுதான் இன்ட்ராடே சார்ட். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேரை பொறுத்தவரை இன்ட்ராடே சார்ட் மட்டும் தான் அவைலபிலிட்டி, ஹிஸ்டாரிக்கல் சார்ட் வராது. நம்மளுடைய மொபைல் ஆப்பில் ஹிஸ்டாரிக்கல் சார்ட் வரும். ஸோ நம்ம சார்ட் பார்க்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஷிஃப்ட் P கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ராடே சார்ட் வரும். நம்மளுடைய மார்ஜின் எவ்வளோ இருக்குது, நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் மார்ஜின் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறது வியூ ஆர்டர் அண்ட் ட்ரேட் ரிப்போர்ட்ஸ் போகணும். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்தே வரேன். ஸோ ஃபைலில் போனோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு இன்டர்நெட் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு, ப்ரைஸ் அப்டேஷன் வரலன்னா ரெஃப்ரெஷ் ப்ராட்காஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அல்டிமேட்டாக நமக்கு நம்மளோட நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ ஃபைலில் உள்ள கீழே தான் லாக் அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம்னா அப்ளிகேஷன் லாக் ஆகிடும். நம்மகிட்ட சில்ட்ரன்ஸ் யாராவது இருக்காங்க, தப்பாக அவங்க ஏதாவது டைப் பண்ணிடுவாங்க, நம்ம ஃபீல் பண்ணுறோம், ரன் ஆகிட்டு இருக்கு, வெளியில் போகிறோம் அப்படின்னா லாக் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அது லாக் ஆகிடும். ஸோ மார்க்கெட் வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மார்க்கெட் வாட்ச் குரூப் செட்டிங் ஆல்ரெடி கொடுத்தது. ஸோ இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் அண்ட் ட்ரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ கவர் ஆர்டர் இருக்குது, ஸ்ப்ரெட் ஆர்டர் இருக்குது. பிஃபோர் தட் இப்போ இதுக்கு முன்னாடி இன்ட்ராடே எக்ஸ்போஷரும் கவர் ஆர்டர் எக்ஸ்போஷரும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. கவர் ஆர்டரில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். நார்மலாக MISல பண்ணுறதுக்கும் கவர் ஆர்டரில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருந்தது. பட் இப்போ பீக் மார்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஃப்ரென்ஷியேட் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் நார்மல் ஆர்டராகவே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஆர்டர் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், ப்ளஸ் வியூ RMS லிமிட், நம்மளுடைய பொசிஷன் என்ன மார்ஜின் இருக்குங்கிறத நம்ம இங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே போய்ட்டு உங்களுடைய ஷோ ஆல் கிளைண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட் கோடு வரும், WP பண்ணால் உங்கள் நேம் வரும், கேட்டகரி வரும். ஸோ என்ன மார்ஜின் இருக்குது. ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டில் -29,029 rupees இருக்குது. ஸோ என்னுடைய ஹோல்டிங் வேல்யூ காமிக்குது இதில். ஸோ ஜஸ்ட் இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய மார்ஜின் என்ன இருக்குங்கிறத இங்கே தான் பார்க்கணும். கரெக்டாக வேல்யூ எவ்வளோ மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நெட் மார்ஜின் அவைலபிள் இருக்குங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் மார்ஜின் நம்மளுடைய மார்ஜின் பார்க்குறது போயிட்டு வியூ RMS இங்கே போயிட்டு வியூ ஆர்டர் அண்ட் ட்ரேட் ரிப்போர்ட்டில் போயிட்டு வியூ RMS லிமிட்
அதை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளைண்ட் கூட வரும், அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வியூ பண்ண முடியும். நம்மக்கிட்ட ஹோல்டிங்ஸ் இருக்குது, கேஷ் ரெக்கமெண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஹோல்டிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வியூ ஹோல்டிங் கொலட்ரல் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக உங்களுக்கு உங்கள் கோடு வரும், உங்கள் நேம் வரும். நீங்கள் கெட் ஹோல்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஹோல்டிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ என்ன ஹோல்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேயின் பே அவுட். ஸோ பேயின் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பேயின் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பேயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான் நம்மக்கிட்ட. ஸோ எந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் அல்டிமேட்டாக உங்களுக்கு இதில் லிங்க் ஆகிடும். செக்மெண்ட் இப்போ கம்பைன்டு மார்ஜின் தான், எந்த செக்மெண்ட் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த செக்மெண்ட் செலக்ட் பண்ணாலும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நான் ஆக்சிஸ் பேங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அல்டிமேட்டாக இங்கே வந்துருச்சு அப்படின்னா இப்போ நான் வச்சு 50,000 நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 50,000 into சப்மிட் கொடுத்தோன்னா இது அல்டிமேட்டாக என்னுடைய ஆக்சிஸ் பேங்க்கோடைய ஹோம் பேஜுக்கு போயிடும். சரியா, ஜஸ்ட் நான் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஸ் பேங்கோடைய நெட் பேங்கிங்க்கு போயிடும். அதே மாதிரி தான் பே அவுட் பண்ணுறதும். ஸோ பே அவுட் பண்ணுறதும் இங்கே போய்ட்டு நான் பே அவுட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் பே அவுட் வேணும் அப்படின்னா நான் இங்கே கேஷ் மேக்ஸிமம் வித்ட்ரா லிமிட் இங்கே இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் அவைலபிள் என்னால் வித்ட்ரா பண்ண முடியுமோ அதை அங்கே பார்த்துக்கிட்டு என்ன செக்மெண்ட்டில் எனக்கு அவைலபிள் இருக்கோ, இப்போ என்எஸ்சியில் இல்லை, ஸோ வேறு செக்மெண்ட் என்ன செக்மெண்ட் இருக்கோ, என்ன செக்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு என்னுடைய ஆக்சிஸ் பேங்கில் கிரெடிட் ப்ரூஃப் சொல்லிவிட்டு நான் வந்து 50,000 வித்ட்ரா பண்ணுறேன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பே அவுட் டைம் வந்து 2 o'clock அட் ப்ரெசென்ட். நம்ம வந்து கட் ஆஃப் டைம் வந்து எவ்ரிடே 2 o'clock வச்சுருக்கோம். 2 o'clock பிஃபோர் நீங்கள் பே அவுட் மார்க் பண்ணால் ஈவினிங் கிரெடிட் ஆகும். ஆஃப்டர் 2 o'clock அப்புறம் பே அவுட் மார்க் பண்ணால் நெக்ஸ்ட் டே தான் கிரெடிட் ஆகும். ஸோ இது பே அவுட் ப்ராசஸ். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து யூபிஐ பேமெண்ட். ஸோ நம்ம வந்து யூபிஐ பேமெண்ட்டும் பண்ணலாம். இது நம்மக்கிட்ட வந்து கூகுள் பே இருக்குது, இல்லை பேடிஎம் இருக்குது, அப்படி அதில் இருந்து நான் யூஸ் பண்ணி பண்ணனாலும் நீங்கள் யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது யூசர் செட்டிங்ஸ். ஸோ யூசர் செட்டிங்ஸ் நமக்கு தேவையான யூசர் செட்டிங்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜென்ரலில் போகிறோம். ஸோ நமக்கு ஆர்டர் போடும்போது நமக்கு டிஃபால்ட்டாகவே வந்து NRML வருது. ஸோ நம்ம இன்ட்ராடே மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னா டிஃபால்ட் நம்ம வந்து MIS செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ MISன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாகவே நமக்கு MIS தான் வரும். ஸோ ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் F1 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அல்டிமேட்டாக MIS தான் வரணும். இப்போ அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸை திரும்பி போகிறேன். அதில் நான் செக்மெண்ட் செலக்ட் பண்ணாமல் வந்திருக்கேன். ஸோ யூசர் செட்டிங் போயிட்டு ஆர்டர் போயிட்டு இந்த இடத்துல செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆல் கொடுத்து எல்லாமே ஆல்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் MISன்னு செலக்ட் பண்ணி வச்சுட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே அப்படின்னா அல்டிமேட்டாக என்னால் இங்கே பார்க்க முடியும். என்னுடைய ரிசர்ச், நம்மளுடைய ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் இதில் ஃப்ளாஷ் ஆகும். ஓகே கொடுத்துட்டு அது போயிடும். அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். மெசேஜ் பார் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ மெசேஜ் பாரில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நான் கொஞ்சம் கரெக்டாக மூவ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய மெசேஜ் பார் இங்கே இருக்குது. ஸோ நான் இங்கே என்னுடைய காசு இப்போ வந்துருக்கு, நான் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் வர காசு மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க முடியும். இப்போ நான் F1 போட்டேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாகவே MIS பால் டைப் வந்துடும், NRML வராது. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு யூசர் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கே மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன் மாற்றணும், பேக்ரவுண்ட் மாற்றணும், கலர் மாற்றணும், ஃபாண்ட் சைஸ் மாற்றணும், டெர்மினலோட அந்த லெட்டரில் மாற்றணும் அப்படின்னா நம்ம எல்லா செட்டிங்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி இதை மாற்றிக்கலாம். சவுண்டு வேணும், பீப் சவுண்டு வேணும், ஒவ்வொரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாமே இது இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஸ்லோவாக நீங்கள் தேவைப்பட்டால் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம டவுன்லோடு பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப் செட்டிங் பார்த்தோம். ஸோ இப்போ பை பண்ணுறது சேல் பண்ணுறது பார்த்துருக்கோம், ஸ்டாப் லாஸும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன விஷயம் வேணும் அப்படின்னா கவர் ஆர்டர், பேக்கெட் ஆர்டர் இருக்குது. வேணும் அப்படின்னா கவர் ஆர்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கவர் ஆர்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பை கவர் ஆர்டர். கவர் ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆர்டர் போடும்போது வித் ஸ்டாப் லாஸோட போடுறது தான் கவர் ஆர்டர்.
ஸோ இப்போ நான் இந்த லாட் சைஸ் வந்து 275 நிஃப்டி ஒரு லாட் சைஸு நான் வந்து 15,750 நான் இப்போ மார்க்கெட்டில் இருக்க 714 இருக்குது 714 இல்லை 7110 போட்டுட்டு நான் ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நான் போடுறேன் அப்படின்னா 15,690. ஸோ கவர் ஆர்டர்ங்கிறது வித் ஸ்டாப் லாஸோட போடுற ஆர்டர் தான் கவர் ஆர்டர். இதுக்கு முன்னாடி எக்ஸ்போஷர் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. கவர் ஆர்டர், ப்ராக்கெட் ஆர்டர்லாம் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். நார்மலாக எம்ஐஎஸில் போடுற ஆர்டருக்கு எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கும். பட் இப்போ இருக்கிற எக்ஸ்போஷர் எல்லாமே காமன் அப்படிங்கிறதுனால விருப்பப்பட்டால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வித் ஸ்டாப் லாஸோட போடுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸோ இதை நான் இப்போ சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டர் வந்து என்ன ஆகும்னா 2 ஆர்டராக போகும். ஸோ ஒன்று வந்து ஸ்டாப் லாஸ் பையிங் ஆர்டராக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பை ஆர்டராக இருக்கும், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆர்டராக இருக்கும். ஸோ 2 ஆர்டர் எக்ஸிக்யூஷன் ஆகும் இந்த இடத்துல. ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நான் கவர் ஆர்டர் போடும்போது எனக்கு பெண்டிங்கில் போய்ட்டு பையிங்க்கு ஒரு ஆர்டர் இருக்கும், ப்ளஸ் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது அல்டிமேட்டாக ஸ்டாப் லாஸ் எனக்கு அங்கே ஆர்டர் இருக்கும். நான் புதுசாக ஸ்டாப் லாஸ் போட தேவையில்லை. அதுதான் கவர் ஆர்டர். அதே மாதிரி ப்ராக்கெட் ஆர்டர் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் ஆர்டர் வேணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட் ஆர்டர் அப்படின்னா அதை நம்ம இப்போ எனேபிள் பண்ணலை. ஸோ கவர் ஆர்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கவர் ஆர்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது குரூப் க்ரியேட் பண்ணணுன்னா கூட நம்ம குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கேயே நம்ம குரூப் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அல்டிமேட்டாக ஒவ்வொரு யூஸருக்கும் 75 ஸ்கிரிப்ட் வரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அப்டேஷன் நல்லா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் அப்டேஷன் ஸ்லோவாக இருக்கும். அகைன் நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் வியூ வேணும் அப்படின்னா Ctrl+I கொடுத்துட்டிங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வியூ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். வந்துச்சா? ஸோ குரூப் 1 ப்ராஃபிட். ஸோ எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் இப்போ குரூப் 1 போட்டுட்டு அதில் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஸ்கிரிப்டை வேணுனாலும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அகைன் நான் சொல்கிறேன், என்எஸ்சி ஃபியூச்சருக்கும் இப்போ ஆப்ஷன் செக்மெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ நான் NF4 செக்மெண்ட் செலக்ட் பண்ணுறேன். NF4 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆப்ஷன் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் இண்டெக்ஸில் போய்ட்டு நான் பேங்க் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷனுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா 636,000 கால் ஆப்ஷன் தேவைப்படுதுன்னா நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன்னா ஸோ 36,000 கால் ஆப்ஷன் இங்கே வந்துடும் எனக்கு அல்டிமேட்டாக. ஸோ 35,750. ஸோ நான் என்ன கால் ஆப்ஷன் எனக்கு வேணுமோ நான் இங்கே 35,700 கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு 10th June நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே என்ட்ரு பண்ணாமல் இங்கே வந்துடும். ஸோ ஆப்ஷனை பொறுத்தவரையும் ரெண்டு விஷயம் தான். ஒன்று MIS, இன்னொன்று NRML. ஸோ MISனால் இன்ட்ராடே, NRMLனால் நம்மளுடைய ஃபண்டுக்கு மட்டும் வாங்கிக்கிறது, நம்ம எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். அது கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி வரையும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பொசிஷன் கவர் ஆகாது. ஸோ NRMLையும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், MISலையும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனை நம்ம இப்படி தான் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இருக்கிற பொசிஷனை ஸ்கொயர் அப் பண்ணனா கூட நம்ம இங்கே செலக்ட் பண்ணி நெட் பொசிஷன் F11 நெட் பொசிஷன் பார்த்து நம்ம ஸ்கொயர் அப் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மொபைல் ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இங்கே லாக் அப் ஆகிடும். ஸோ இதர் மொபைல் ஆப் யூஸ் பண்ண முடியும், இல்லை நெக்ஸ்ட் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம ப்ராஃபிட் மார்ட் வெப்சைட்டுக்கு போய்ட்டு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செக் பண்ணி 32 பிட்டா 64 பிட்டான்னு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே நான் இப்போ என்னெல்லாம் உங்களுக்கு காமிச்சனோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு இன்னும் நீட்ஃபுல் அப்படி இருக்குன்னா சென்னை பிரான்ச்சோடைய ஆஃபீஸ் அட்ரஸ், சென்னை பிரான்ச்சோடைய ஃபோன் நம்பர் இருக்குது வெப்சைட்டில். நீங்கள் தாராளமாக அதை கூப்பிட்டு டீலர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட சர்வீஸ் மேனேஜர் கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ.